தமிழின படுகொலை, மின்வெட்டு, ஊழல் உள்ளிட்ட தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து கொளத்தூர் ரெட்டேரி, ஜிகேஎம் காலனி, பெரவலூர் காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த 20 நாட்களாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்ததாக கூறினார். வடசென்னை வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை வெற்றி பெறச் செய்ய கூட்டணி கட்சி தொண்டர்கள் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்றும், எதிர்க்கட்சியினரை தோற்கடிக்க வேண்டியதுதான் நமது வியூகமாக இருக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். திடக்கழிவு மேலாண்மை அமைச்சு மின்சாரம் தயாரிக்கப்படும், குடிநீர்ல கழிவுநீர் கலப்பதை தடுத்து உங்களுக்கு சுகாதாரமான குடிதண்ணீர் கிடைக்க செய்வோம். வடசென்னை பாராளுமன்ற தொகுதி நீண்ட நாள் கிடப்பில் இருக்கும் பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த தொகுதிக்காக உழைப்போம். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற வடசென்னை மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் அகற்றுவோம். அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி வந்தப்போ நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றேன். மீனவர்களுக்கு என்று தனி வாரியமும் அமைக்கப்படும். தனி வாரியம் மத்திய அமைச்சர் நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை பாரத பிரதமராக போவது உறுதி. அந்த வகையில் நமது வெற்றி எம்பிக்கள் டெல்லி செல்லும் பொழுது உரிமைகளை கேட்டு தொகுதிக்கு கொண்டு வந்து தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்ற முடியும் என்பதை சிந்திச்சு வாக்களிங்க. இன்னைக்கு எதிரணியில் இருக்கிற திமுக நீங்க ஓட்டு போட்டா அவங்களுடைய பாரத பிரதமர் யாருன்னு கூட அவங்களால இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. தமிழ் இன படுகொலைக்கு காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. மின்வெட்டு பிரச்சனை, ஊழல் என்று எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் இன்னைக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் வாக்குகளை வீணடிச்சிடாதீங்க. நிச்சயமாக நமது கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு தரும் பொழுது இந்த தொகுதிக்கு வேண்டிய வாய்ப்புகளை நிச்சயம் நமது வெற்றி வேட்பாளர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உறுதியாக இந்த தொகுதி மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் எடுத்து உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழின படுகொலை, மின்வெட்டு, ஊழல் மற்றும் தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். கொடங்கையூர் குப்பை கிடங்குல மக்காத திடக்கழிவு மேலாண்மை அமைச்சு மின்சாரம் தயாரிக்கப்படும், குடிநீர்ல கழிவுநீர் கலப்பதை தடுத்து உங்களுக்கு சுகாதாரமான குடிதண்ணீர் கிடைக்க செய்வோம். வடசென்னை பாராளுமன்ற தொகுதி நீண்ட நாள் கிடப்பில் இருக்கும் பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த தொகுதிக்காக உழைப்போம். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற வடசென்னை மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் அகற்றுவோம். அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி வந்தப்போ நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றேன். மீனவர்களுக்கு என்று தனி வாரியமும் அமைக்கப்படும். தனி வாரியம் மத்திய அமைச்சரகத்திலேயே உருவாக்கி மீனவர்கள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி. அந்த வகையில் நமது எம்பிக்கள் செல்லும் பொழுது மீனவர்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் ஏற்படுத்துவோம். வடசென்னை பாராளுமன்றத்தில் வேலை வாய்ப்புக்கு 20% வாய்ப்பு கொடுப்போம் என்று அனைத்து வாக்குறுதிகளும் உங்களுக்காக செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதைத் தொடர்ந்து பெரம்பூர் இடைத்தேர்தல் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேஷ், வடசென்னை மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களை ஆதரித்து சென்னை முல்லை நகர், மூலக்கடை ஆகிய இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த 2 வேட்பாளர்களும் மகுடம் சூட்டப் போவது உறுதி என்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது எனவும், தமிழக மக்களை வஞ்சித்த திமுக இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்கப் போவது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம் தெரிவித்தார்.